தமிழக தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிற தமிழ்நாடு வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் பதவியை அவருக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பு தமிழக ஆளுநருக்கு இருக்கிறது. சட்டம் அதைத்தான் சொல்லுகிறது. அப்படி பதவி பிரமாணம் செய்ய வேண்டிய கவர்னர் தள்ளி போவது கடத்தி கொண்டிருக்கிறார், காலந்தாமதப்படுத்துகிறார் என்று சொன்னால் அது முறையல்ல என்பதை நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறோம். ஆக மத்திய அரசுக்கும் இதை தெரிவிக்க வேண்டிய காலையில் நான் சொல்லி கூட இருக்கின்றேன். ஆக தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் உடனடியாக வெற்றி பெற்றிருக்கிற மெஜாரிட்டியாக பெற்றிருக்கக்கூடிய தமிழ்நாடு வெற்றி கழக தலைவர் அவர்களுக்கு தமிழ்நாடு முதல்வர் பதவியை பதவி பிரமாணம் செய்து கொடுப்பதற்கு நாங்கள் உடன்படுகிறோம், வாழ்த்துகிறோம், நடக்க வேண்டும் என்று கேட்கொள்கிறோம். இரண்டாவது, திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் இந்திய முஸ்லீம் லீக் நாங்கள் ரெண்டு இடங்களிலே வெற்றி பெற்றிருக்கிறோம். அதே மாதிரி கூட்டணியில் உள்ள பலரும் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இதில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் மட்டும் அவர்கள் விலகியதாகவும் அவர்கள் புதிதாக ஏற்பட போகிற ஆட்சிக்கு விஜய் அவர்களுடைய தலைமையிலான இந்த ஆட்சிக்கு தங்களது ஆதரவை தெரிவிப்பதாக அறிவித்திருக்கிறாங்க. இது அந்த கட்சியுடைய முடிவு, அந்த கட்சி எடுத்திருக்கிற முடிவு. அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, தேசிய அளவில் இருக்கிறாங்க. ஆக அவர்கள் எடுத்த முடிவுக்கும் எங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. இந்திய முஸ்லீம் லீகை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டிலே உள்ள நிலைமை இன்று நேற்றல்ல, தொடர்ந்து நாங்கள் பின்பற்றி வரக்கூடிய ஒரு சரியான சரித்திரபூர்வமான நிலைமை என்ன என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றுள்ள இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நாங்கள் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான தலைவர் தலைமையில் எடுக்கக்கூடிய முடிவு தெரிவிக்கும் போதுதான் அதனை அனைத்து கட்சிகளும் ஏற்றுக்கொண்டு நடக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் எந்த முடிவையும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இதுவரை விஜய் கட்சியை பற்றி அறிவிக்கவில்லை. ஆகவே எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அறிவிக்கக்கூடிய முடிவுப்படி தான் நாங்கள் நடப்போம். அது நேற்றும் அப்படி தான் நடந்தோம், இன்றும் அப்படி தான் நடப்போம், நாளையும் அப்படி தான் நடப்போம். அதான் எங்களுடைய நிலைப்பாடு. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு முடிவெடுத்து இந்த கூட்டணி சார்பாக வருகிற தேர்தலிலோ அல்லது இப்போ நடக்கக்கூடிய சூழ்நிலையிலோ நாம் ஜோசப் விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு அவர் சொன்னால் அதை நாங்கள் செய்வோம். இதை நாங்கள் சொல்ல முடியாது. முடிவெடுக்க வேண்டிய பொறுப்பு ஸ்டாலின் இடத்துல இருக்கிறது. கூட்டணி தலைவராக உள்ளவர் எடுக்கக்கூடிய முடிவுக்கு நான் கட்டுப்படுவோம்னு சொல்லியிருக்கோம். இன்னைக்கு 2 முறை ஆதரவு கேட்டு வந்திருக்காங்க. திமுக தலைமையிட்ட எப்போ கேட்டு உங்களுக்கு நம்ம பதில் சொல்லுங்க. நாங்கள் 7 மணிக்கு சந்திக்கிறோம். ஸ்டாலினை போய் சந்திக்க போறோம். 7 மணிக்கு சந்தித்து ஸ்டாலின் என்ன சொல்கிறாரோ அதை நம்ம பதிலாக என்ன சொல்லுவாரோ